வெல்கம் டு இட்லி கொப்பரை. ரீசெண்டாக இப்போ வந்து இந்த நம்ம பழைய சிஎஸ்கே பிளேயர் ஒருத்தரோட யூடியூப் சேனலில் இந்த பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு வெறி வருது சார். ஓகே, இந்த பிளேயர் வந்து யாருன்னு நான் சொல்ல விரும்பல. எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் யூடியூப் சேனல் இதெல்லாம் அது நீங்களே யாருன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இவர் சொன்ன மேட்ரு தான் வந்து பயங்கர எனக்கு வந்து காண்டேத்திருச்சு. இந்த கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் பற்றி தான் இவர் பேசினார். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச்ல சிஎஸ்கே 209 அடிச்சாங்க. கார்த்திக் சர்மா ஒரு ரன் தான் அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு. பிரசாந்த் வீர் வந்து 6 ரன் அடிச்சு நாட் அவுட் இருந்தாரு, ஒரு 4 அடிச்சாரு. அதுதான் இவங்க ரெண்டு பேருக்குமே இல்லை, பிரசாந்த் வீருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கேம் சேப்பாக்கில் ஆடுறது. இது மேட்ச் முடிஞ்சு சிஎஸ்கே ஆப்வியஸ்லி தோத்துட்டாங்க. பவுலிங் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப். அடுத்து அன்னைக்கு நைட்டு தான் அந்த யூடியூப் வீடியோல அவர் சொல்றாரு, இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற என்ன ரங்கா? சிஎஸ்கே வந்து இந்த ரெண்டு பேர் மேலேயும் 20 crores வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அது சொல்றது கூட ஓகே. பட் அவர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து நான் ஸ்டேடியத்தில் பார்த்தேன். பார்த்தப்ப பால் போகுது, அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டே சுத்துறாங்க. இவங்களுக்கு வந்து சுத்தமா ஐபிஎலோட அந்த லெவலையே மேட்ச் பண்ண முடியல. என்னடா இவ்வளவு டொமஸ்டிக்லாம் வந்து ஆடினதை வச்சு இவங்க எப்படி எடுத்தாங்க, இவங்க வந்து பயங்கர ஓவர் பிரைஸ்ட் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த வீடியோவில். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்ல பிரசாந்த் வீர் ஆக்சுவலாகவே 43 அடிச்சாரு. கார்த்திக் சர்மா அதுலேயும் அவுட் ஆயிட்டாரு, ஒரு 6 அடிச்சாரு. அப்பயும் வந்து பிரசாந்த் வீர் ஒரு பால் வந்து கொஞ்சம் திணறினோடனே பார்த்தீங்களா, இதுதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி பால்லாம் இவங்க வந்து முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க டொமஸ்டிக் சர்க்கியூட்ல. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சா இப்படி தான் ஆகும், இந்த மாதிரி சொன்னார். இந்த ரெண்டு கமெண்ட்ஸ்லையுமே ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நமக்குள்ள இப்போ ஒரு நான் கிரிக்கெட்டிங் கிரிட்டிக்ஸ் வந்து இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தா இது வந்து நான் இவ்வளோ பெரிய விஷயமாவே சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சொல்லுவோம், என்னடா இப்படி விளாட்றான், இவனுக்கு போய் இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து போய் ரீச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் இவர் வந்து ஒரு எக்ஸ்சிஎஸ்கே பிளேயர் அண்ட் ஒரு பாப்புலரான கிரிட்டிக் அண்ட் கமெண்டேட்டர் ஆல்சோ. ஸோ மேபி பிளேயர்ஸ் வந்து நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினைச்சாலோ ஆர் பை த்ரூ தேர் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட இந்த கமெண்ட்ஸ் வந்து அவங்களை ரீச் பண்ணாலோ பயங்கரமாக அவங்க சின்ன பசங்களாம் 19-20 தான் ஏஜ். அவங்களுக்கு வந்து பயங்கரமாக அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இதை அஃபெக்ட் தான் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது சொன்னால் ஓகே, பட் இந்த மாதிரி சொல்கிறது வந்து கண்டிப்பாக நாட் ஓகே. அண்ட் இதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தமிழ் கமெண்ட்ரி வந்து ரொம்ப ஃபன்னியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி திணிச்சிட்டே தான் இருப்பாங்க. நான் நிறைய சீசனில் பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 28 கோடி ஆர் 14 கோடி மேட்ரு இந்த பசங்களுக்கு ஓவர் பிரைஸ்னா அதுக்குன்னு இந்த பிளேயர்ஸ் போய் எங்களுக்கு வந்து இவ்வளோ வேண்டாம் ஆப்ஷனில் அப்படின்னு சொல்லவா முடியும்? அது வந்து இவங்க தப்பு கிடையாது. டீம் இவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா தே ஹாவ் சம்திங் இன் மைண்ட், அதை வச்சு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பேஸ் வச்ச ப்ரைஸே வந்து 14 crores ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து ஆக்ஷன் போச்சு, விச் மீன்ஸ் அதர் டீம்ஸ் ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் தீஸ் பிளேயர்ஸ். சிஎஸ்கே மட்டும் இவங்களுக்கு எடுத்தோடனே 14 crores கொடுப்பா அப்படி கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி இவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, பட் அது வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. தே நீட் டைம், கண்டிப்பாக கிளிக் ஆகும். இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ இந்த கமெண்ட் பண்ற நம்ம கிரிட்டிக்கே பிளேயராக இருந்தப்ப நிறைய ஃபெயிலியர்ஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ இவரோட சீனியர்ஸ்லாம் வந்து இவரை பேக் பண்ணதுனால தான் அவர் ஒரு டீசென்ட் பிளேயர் ஆகி கேரியரை முடிச்சாரு. இப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸா அவர் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அவர் இருக்க நிலைமையில அவரால் இருக்கவே முடியாது. ஸோ ஒரு பிளேயருக்கு தான் அவுட் நம்ம நார்மல் ஆடியன்ஸை விட ஒரு பிளேயருக்கு தான் வந்து இந்த இதெல்லாம் இன்னும் புரியணும். ஃபெயிலியர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் அ கேம் அண்ட் இவென்ச்சுவலி சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களே இந்த மாதிரி போய் கிரிட்டிக் பண்ணி ஒரு டிஃபேம் பண்ணிட்டு இருந்தா அப்போ நார்மல் ஃபேன்ஸ் இப்போ மீம்ஸ்லாம் போடுறத வந்து நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அண்ட் அஸ் அ ஃபேனாவோ கிரிட்டிக்காவோ ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஆப்வியஸ்லி கிரிக்கெட் இன்னும் கொஞ்சம் தெரியும், அதனால நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அதை சொல்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது, எஸ்பெஷலி வென் யூஆர் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் யூ ஹாவ் சோ மெனி ஃபாலோவர்ஸ். கமிங் டு சிஎஸ்கேஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் நல்லா வெந்திருக்குது, வேண்டாம். நான் முன்னாடியே என்னோட ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து இஸ் அ டீம் ஹூ ஒரு பிளேயிங் லெவன் வச்சுட்டாங்கன்னா அவங்க அதை வச்சே ட்ரை பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம ஃபேன்ஸ் என்னதான் நம்ம கத்திக்கிட்டு ஒரு சைடு ஒரு குரூப் கத்திட்டு இருந்தாலும் இவங்க வந்து ஒரு ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம தலையுமே அந்த மாதிரி தான். அவர் துஷார் தேஷ்பாண்டே வந்து ஒரு குரூப் வந்து கடின்னு கடிக்கும். ஒரு யூடியூப் சேனல்ல கூட பயங்கரமா துஷார் தேஷ்பாண்டே திட்டிலாம் கூட அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ பார்த்தா அவர் ஆர்ஆருக்கு போய் லாஸ்ட் ஓவரில் டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து துஷார் தேஷ்பாண்டே ஏன் விட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நமக்கு ஆப்வியஸ்லி சிஎஸ்கே இஸ் அ டீம் வித் அ கிரேட் லெகசி. ஒரு காலத்தில் மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருப்போம், மற்ற டீம்லாம் விளாண்டு ஃபைனலில் வரும். ஸோ அப்படியே இருந்ததுனால ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஒரு புது கைண்ட் ஆஃப்
ஃபீலிங் தான் இந்த மாதிரி பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கிறது. மற்ற டீம்லாம் ஈஸியாக வந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்தோ கேப்டன் இருந்தோ கோச் இருந்தோ அவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க இந்த மாதிரி நம்ம சில சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் அவங்க பண்ணாமல் போயிட்டே இருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு சீசன், இட்ஸ் அ லாங் சீசன், லாங் வே டு கோ, பார்த்தா தான் தெரியும். பட் அவங்க பாயிண்ட்ல இருந்து அவங்க இந்த சீசனை மட்டும் ஃபோக்கஸ்ல வச்சு இந்த டெசிஷன்ஸ்லாம் எடுக்கல. அவங்க லாங் டேர்முக்கு பிளேயர்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைச்சீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது ஒரு லாங் சீசன், எனி பாயிண்ட்லையும் சிஎஸ்கே டேர்ன் பண்ணலாம். அண்ட் இப்போ மேலே போயிட்டு இருக்க சில டீம்ஸ் வந்து டக்குன்னு கீழே வரலாம். வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். ஸோ அதனால பொறுமையாக பார்ப்போம், புது பிளேயர்ஸை பேக் பண்ணுவோம். ரொம்ப பேஷ் பண்ண வேண்டாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.